ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேக்குக்கு நம்ம ரெடி பண்ணுற க்ரீமை எப்படி வீட்டிலே தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதுக்காக நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நீங்கள் இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கூலிங்கை போக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க. 4 முட்டை நீங்கள் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற 3வது இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை உடைச்சி நம்ம அதோட வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது சுகர் நான் 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேக் எந்த அளவுக்கு குவான்டிட்டியில் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. அப்போ தான் க்ரீம் உங்களுக்கு நல்ல கேக்கோட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப திகட்டாமல் இருக்கும். ஸோ அது அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஒரு 3 ட்ராப்ஸ் 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சுகர் நல்லா கரையிற அளவு இதில் கிளறிக்கிட்டே இருங்க. நீங்கள் கிளறிக்கிட்டு இருக்கும்போதே நுரை வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க பாத்திரத்தை அதில் வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சுகர் நல்லா கரைய ஆரம்பிச்சிரும். இப்போது இதை நம்ம பீட்டர் எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணி இதை அடிச்சுக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடிச்சுக்கிட்டே இருங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த லிக்யூட்லேருந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம மிக்ஸியில் அடிக்காமல் நம்ம கையில் வச்சு பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியாது. அதனால் நீங்கள் மிக்ஸியில் அடிச்சுட்டு முடிஞ்ச அளவு ஒரு 10 மினிட்ஸ் வரை நல்லா அடிச்சிடுங்க. நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் முக்கால்வாசி க்ரீம் நீங்கள் மிக்ஸியில் அடிக்கும் போதே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கையில் வச்சு பீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மிக்ஸியில் அடிக்காமல் நீங்கள் பீட்ரு வச்சு எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் பீட்டர் வச்சு அடிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். இந்த மாதிரி இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே சீக்கிரமே கிடச்சிரும். நீங்கள் பெரிய மிக்ஸி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட மூடியை கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க. ஏன்னா சூடாயிருச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம மிக்ஸியில் எந்த பொருளை வச்சு நம்ம அரைக்கும் போது அது சூடாயிரும். அப்படி சூடாச்சு அப்படின்னா க்ரீமோட அந்த நம்ம க்ரீம் பதத்துக்கு வராது, அதே லிக்யூட்லேயே இருக்கும். அதனால நீங்கள் அந்த மூடியை கொஞ்சமாக ஓப்பனில் வச்சு அரைக்கும்போது அது கொஞ்சம் சூடாகாமல் இருக்கும். நம்மளுக்கும் அந்த க்ரீம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மிக்ஸியில் அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் கையில் வச்சு இப்போ நான் பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தண்ணி ஸ்டேஜில் இருந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக அதோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ மிக்ஸியில் அடித்து அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இப்போ நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது நல்லா அடிச்சிடுங்க. ரொம்ப லிக்யூடாக இருக்கும் இந்த டைமில். அதனால் நீங்கள் கையிலே ஒரு 5 மினிட்ஸ் நிப்பாட்டாமல் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம மிக்ஸியில் தொடர்ந்து இது பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் சூடாகுது. அதனால நீங்கள் பாத்திரத்தில் கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி அடித்து நீங்கள் மிக்ஸியில் அரைக்கும்போது உங்களுக்கு கரெக்டான லெவல் கிடைக்கும். மிக்ஸியில் அடித்ததுக்கப்புறம் என்ன லெவலில் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வேறு ஒரு பேனில் மாற்றி ஹீட் பண்ணி இது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே வாங்க. இந்த மாதிரி கட்டி சேராமல் நீங்கள் கிண்டிகிட்டே வாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கிண்டிட்டு வாங்க. இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைக்கும்போது உங்களுக்கு கரெக்டான திக்கில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இப்படி பேனில் வச்சு சூடாக்கும்போது கட்டி கட்டியாக திரியாமல் நீங்கள் கிண்டிகிட்டே வந்துடுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா மிக்ஸியில் வச்சு நம்ம அரைக்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஓரளவு திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ வேறு ஒரு இதில் மாற்றி நீங்கள் இப்போ பீட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணிவிட்டு தொடர்ந்து கேப் விடாமல் பீட் பண்ணிகிட்டே இருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அது கிடைக்கும். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அடுத்த நாள் கேக் செய்யும்போது பயன்படுத்தலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கீழே பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.